ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி சிஏ ஸ்பாட் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஏ இன்டர் ஆடிட்டிங் சாப்டர் 1 நேச்சர் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங். அதில் ஒரு பார்ட்லாம் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் நம்ம இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஆடிட்டிங் வந்து தியரி அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஆக்சுவலி அது தியரி கிடையாது. ஒன் ஆஃப் தி ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். நம்ம ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணணும். தியரி மாதிரி தியரின்னு நினச்சோம் அப்படின்னா அது ட்ரையாக தான் போகும். பட் நம்ம வந்து கொஞ்சம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், கம்பெனிஸ், ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் டெஃபினேஷன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஷின் கேட்குறேன். ஆடிட்டரோட வேலை என்ன? அவங்க என்ன ரோல்? லைக் அவங்க டீச்சரா, இல்லை போலீஸா, இல்லை ஆடிட்டர்னா டிடெக்டிவா, இல்லை கம்பெனியோட ட்ரூத் ஃபைண்டரா? இது யாருன்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஆடிட்டிங்? ஆடிட்டிங்கோட டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஃபினேஷன். இது இக்னோர் பண்ணவே கூடாது. An audit is an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, and irrespective of its size or legal form, when such an examination is conducted with a view to expressing an opinion thereon. இப்படியே படிச்சுட்டு போனால் எதுவுமே புரியாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கம்பெனி சொல்கிற ஃபிகர்ஸ், அதாவது கம்பெனி சொல்கிற அமௌண்ட்டு, நம்பர்ஸ் இதெல்லாம் கரெக்டா இல்லை ஃபேக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் ஆடிட். இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு வந்து டீ கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அவங்க டெய்லி சொல்கிறாங்க, நான் செம்ம ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா டீ பவுட்ரு கடன் வாங்கி, மில்க் சப்ளையரும் கடன், இபி பில்லு பெண்டிங்கு, ஜிஎஸ்டி பெண்டிங், இது எல்லாமே பெண்டிங்கு, டியூ இது எல்லாமே இருக்குது. ஆனால் உங்ககிட்ட வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க பயங்கரமான ப்ராஃபிட்டில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா தான் அந்த டீ கடை என்ன நிலமையில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், அதோட ரியல் பொசிஷன் என்னென்னு. தட் இஸ் கால்ட் ஆடிட்டிங். ஸோ ஆடிட்டரோட மெயின் ஜாபே என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறது, வெரிஃபையிங் எவிடன்ஸ், அதை பேஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியனை கொடுக்கறது. ஆடிட்டர் வந்து அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக இல்லையா அப்படின்றத பார்க்குறது தான் ஆடிட்டரோட வேலையை தவிர அவர் ப்ரிப்பேர் பண்ண மாட்டார். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்தராக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஸ்டூடெண்ட்டு தான் எக்ஸாம் எழுதுவாங்க, டீச்சர் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. டீச்சர் வந்து ஆன்சர் ஷீட்டை எழுத மாட்டாங்க. சேம் கான்செப்ட் ஃபார் ஆடிட்டிங். இப்போ ஒரு டாப்பிக்குமே நம்ம பார்க்கலாம். ஒரு கீ பாயிண்ட்ஸுமே பார்க்க போகிறோம். ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னென்னா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது. அக்கௌண்ட்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆகும், ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவோம், அதுக்கப்புறம் லெட்ஜர் ஆகும், தென் வந்து ட்ரையல் பேலன்ஸ், தென் பேஸ்ட் ஆன் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எல்லாமே வரும், பேலன்ஸ் ஷீட்டு, P&L, நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ளிகபிள்னால் அந்த இதுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இப்போது ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆடிட்டில் பொறுத்தவரை. இண்டிபெண்ட் அப்படின்றது, இண்டிபெண்ட்ன்றது இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது. ஆடிட்டர் வந்து யாருக்கும் பயப்படாமல் உண்மையை மட்டும் சொல்லணும். அதுதான் வந்து ஆடிட்டரோட ஒர்க். அதுதான் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. இமேஜின் பண்ணுங்கள், ஒரு சிஏ வந்து அவரோட ஓன் பிரதர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட பிரதர் சொல்கிறாங்க, ஆடிட் ரிப்போர்ட் நல்லா கொடுத்துருப்பா, ஏன்னா எனக்கு லோன் வேணும், நல்லா பெருசாக அமௌண்ட்லாம் நல்லா நிறையா காமி, நிறையா ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி காமி, எல்லாமே நல்லா உனக்கு எது கரெக்டாக தெரியுதோ, எது என்ன அமௌண்ட்டு போட்டால் எனக்கு லோன் வந்து சாங்ஷன் ஆகும், அந்த மாதிரி உனக்கு ஏற்ற மாதிரி நீ உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா அதையே அந்த ஆடிட்டர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இங்கே என்ன ஆகிடுச்சு, இண்டிபெண்டன்ஸ் இல்லை. ஏன்னா ஓன் பிரதருக்கு பண்ணுறப்போ எப்படி இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. இப்போ ஆடிட்டர் என்ன ஆயிடுவார், எமோஷ்னல் ஆகிடுவார். என்னோடய பிரதர், நான் கண்டிப்பாக அவனுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், அவனுக்கு லோன் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போனாங்க அப்படின்னா அப்ஜெக்டிவிட்டியே போயிடும்.
அததான் வந்து நம்ம இதிலயே பார்த்துருப்போம். ஆடிட் பண்ணக்கூடாது. பிரதருக்கு வந்து நம்மளோட பிரதரோட பிசினஸ்க்கு வந்து ஆடிட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாமும் இருக்கு. ஃபர்தரா அது ஆடிட்குள்ள நம்ம ஃபுல்லா நெக்ஸ்ட் டாபிக்ஸ் எஸ்ஏஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸே நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆடிட் பண்ண ஆடிட்டர் வந்து கம்பெனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்பாங்க. என்னென்ன அப்படின்ற அவங்களோட ஆடிட்டருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் ட்ரூத் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த ட்ரூத் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து ஆடிட்டரோட வேலை. இங்கே ஆடிட்டர் பயஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் அந்த பேங்க்கை நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, ட்ரஸ்ட்டே விட்டுருவாங்க. ஸோ இன்வெஸ்டர் லூஸ் ட்ரஸ்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பேனிக் கிரியேட் ஆகும். கம்பெனியோட ரெப்புடேஷன் டேமேஜ் ஆகும். ஸோ இண்டிபெண்டன்ஸ், ஆடிட்டர் கொடுக்குற இண்டிபெண்டன்ஸ் தான் ஒரு ஆடிட்டிங்கோடைய பேக் போனே அதுதான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்டிட்டி நீட் நாட் பி ப்ராஃபிட் ஓரியன்டட். அப்படின்னா எக்ஸாம்பிள், ஆடிட் பிஸ்னஸ் வந்து கம்பெனிஸ்க்கு மட்டும் கிடையாது. ஆடிட் பார்க்குறது நம்ம கம்பெனி, அப்போ ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனிக்கு தான் நம்ம வந்து ஆடிட் பார்க்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ஜிஓக்கு பார்க்கலாம், ட்ரஸ்ட்டு, சேரிட்டி, டெம்பிள் ட்ரஸ்ட், எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன், இது எல்லாத்துக்குமே நம்ம ஆடிட் பார்க்குறோம். எதுக்காக? மணி எங்கே யூஸ் ஆகுதுன்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும். அதுக்காக நம்ம ஆடிட் பார்க்குறோம். ஜென்ரலி இந்த என்ஜிஓ, ட்ரஸ்ட் இதெல்லாம் எதுக்கு? நான் ப்ராஃபிட். அவங்களோட மோட்டிவ் வந்து ப்ராஃபிட்டாக இருக்காது, நான் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். என்னதான் நான் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு வர டொனேஷன்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து அக்ஷயா பத்ரா ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. இந்த என்ஜிஓ வந்து லேக்ஸ் ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நிறைய டோனர்ஸ் வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க. இப்போ டோனர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக டவுட் வரும்ல, நம்ம கொடுக்குற மணி ஆக்சுவலாக ஃபுட்டுக்கு யூஸ் ஆகுதா, இல்லை அந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்டு வேறு ஏதாச்சும் அந்த காசை வச்சு பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியாது. இங்கே தான் யார் வேணும்? ஆடிட்டர் வேணும். இங்கே தான் என்ன பண்ணியிருக்கணும்? ஆடிட் பண்ணியிருக்கணும். இங்கே ஆடிட்டர் என்ன செக் பண்ணுவார்? எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஜென்யூனாக இருக்கான்னு பார்ப்பாரு. ஃபுட்டு பர்ச்சேஸ் பில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது ஃபுட்டு பண்ணுறதுக்கான அது பர்ச்சேஸ் பில் கண்டிப்பாக இருக்கும்ல, அது இருக்கான்னு செக் பண்ணுவார். மணி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. இது எல்லாமே செக் பண்ணுறது தான் யாரோட ஒர்க்கு? ஆடிட்டர். இதை பண்ணிட்டாலே ஆடிட் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு நமக்கு க்ரியேட் பண்ணும். ரியல் லைஃப்லேயும் அதே மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, நம்ம குரூப்பாக ட்ரிப்புக்கு போகிறோம், 5000 கொடு, குரூப் ட்ரிப்புக்கு 5000 கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ட்ரிப் முடிஞ்ச அப்புறம் வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ட்ரிப் முடிச்சு வந்த அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க, லைக் ப்ரோ பேலன்ஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க வந்து எல்லாமே செலவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு. நீங்கள் உடனே என்ன கேட்பீங்க? பில்லை காட்டு, நான் செக் பண்ணிக்கிறேன், அது எவ்வளோ செலவாயிருக்குன்றதை நான் பார்க்குறேன், பில் காட்டுன்னு கேட்பீங்களே. அந்த செக்கிங் மென்டாலிட்டி இட் செல்ஃப் ஆடிட்டு தான். அந்த நம்ம பேசிக்காக நம்ம டே டு டேல பார்த்தாலே ஆடிட் நம்ம நிறையா விஷயத்தில் நம்ம பண்ணுவோம். தென் ஆடிட் கேன் பி டன் irrespective ஆஃப் சைஸ் ஆர் லீகல் ஃபார்ம். ஆடிட் வந்து சின்ன கம்பெனி, பெரிய கம்பெனி, ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், பப்ளிக் கம்பெனியாக இருக்கலாம், இது மாதிரி எந்த வேரியேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஆடிட் பாசிபிள். இப்போ சின்னதாக நீங்கள் வந்து ஸ்மால் கிரானா ஸ்டோர்ஸ் போங்களேன். ஒரு ஸ்மால் கிராசரி கடையில் ஓனருக்கு வந்து ஏதாச்சும் பேங்க்கில் லோன் வேணும்னு வச்சுக்கோங்க. உடனே பேங்க்லேருந்து என்ன கேட்பாங்க? அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வேணும், ஆடிட்டர் சைன் பண்ண பேலன்ஸ் ஷீட் எனக்கு வேணும், இதெல்லாம் நீங்கள் கேட்பாங்க. நீங்கள் கேட்டு பார்த்துருப்பீங்க. அப்போது அதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க? உண்மையாக இவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா லோன் கொடுக்குறதுக்கு? அந்த அளவுக்கு இவங்க வந்து டர்ன் ஓவர் எடுக்கிறாங்களா? ப்ராஃபிட் எந்த அளவுக்கு மேக் பண்ணுறாங்க? எதை நம்பி இவங்களுக்கு வந்து அவங்க டெட் ரீபேமெண்ட் பண்ணுவாங்க? இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் முக்கியம். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஆடிட்டர் வந்து அதை வெரிஃபை பண்ணி சைன் பண்ணி தருவார். ஸோ பேங்க் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு எவிடன்ஸ் வேணும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போது ஜொமேட்டோ வந்து அவங்களோட ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இனிஷியலாக வந்து ஜொமேட்டோ ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் தான்.
பட் இன்வெஸ்டர்ஸ் மணி போடணும்னா ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும். சும்மா Zomato ஸ்டார்ட் அப் பண்ணோனே நான் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து ஃபண்டு ரெய்ஸ் பண்ணுறேன்னா எவனாச்சும் பண்ணுவாங்களா? யாருமே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட காசு இன்வெஸ்டர்ஸ்க்கு வருமான்றத அவங்க திங்க் பண்ணணும்ல. அப்படி வருமான்னு திங்க் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்க்கணும். அப்போது அந்த ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸில் அது எதில் நம்ம ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும்? ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். வெறும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபைனலாக ஆடிட்டர் அப்ரூவ் பண்ண ஒரு எஃப்எஸ். அது இருந்தால் தான் அந்த அவங்களுக்கான இன்வெஸ்டர்ஸ் பண்ண முடியுமா முடியாதுன்ற அவங்க டெசிஷன் எடுக்க முடியும். பிகாஸ் ஆடிட் கிவ்ஸ் கிரெடிபிலிட்டி. ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம பார்க்கணுன்னா, இப்போது வீட்டில் நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஒரு நோட் புக்கில் சம்திங் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்பா அதை மந்த் எண்டில் செக் பண்ணுவார். இங்கே அம்மா தான் மேனேஜ்மெண்ட், அப்பா ஆடிட்டர் செக் பண்ணுவார். இது வைஸ் வெர்சாவா கூட இருக்கலாம். பட் நான் ஜென்ரல் பார்லன்ஸில் சொல்கிறேன். அப்பா மந்த் எண்டில் செக் பண்ணுவார். என்ன செக் பண்ணுவார்? எவ்வளோ ஸ்பெண்டாக இருக்குன்றத செக் பண்ணுவாங்க. மினி ஆடிட் தான். அப்போது ஆடிட்டுன்றது நம்ம டே டு டே லைஃப்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன், ட்ரஸ்ட், என்ஜிஓ அப்படிலாம் கூட யோசிக்க வேணாம். நம்ம பேசிக்காக நம்ம வீட்டில் இருந்தே ஆடிட் பில்ட் ஆகிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா பர்பஸ் ஆஃப் ஆடிட். எல்லாம் ஓகே. எதுக்கு இந்த ஆடிட்டை நம்ம பண்ணுறோம்? எதுக்கு? ஆடிட்டர் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. லாஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருப்போம் இல்லையா? த பர்பஸ் ஆஃப் ஆடிட் இஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் ஆன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிகாஸ் ஆடிட்டர் கிவ்ஸ் இஸ் ப்ரொஃபஷனல் ஒப்பீனியன் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. இங்கே என்னென்னா ஆடிட்டர் கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக இல்லை லாஸான்னு டிசைட் பண்ண மாட்டார். அது அவரோட வேலையே கிடையாது. ஜஸ்ட் அவர் ஒரே விஷயந்தான் சொல்லுவார். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்கா, உண்மையாக நம்பகத்தன்மையாக இருக்கா அப்படின்றத சொல்லக்கூடியது தான் ஆடிட்டரோட வேலையை தவிர அது ப்ராஃபிட்டாக லாஸான்னு டிசைட் பண்ணுறது அவரோட வேலை இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிலையன்ஸோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். டிசிஎஸோட ஆனுவல் ரிப்போர்ட். இது எந்த ஆனுவல் ரிப்போர்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த ஆனுவல் ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் டீட்டெயில்டாக. ஆடிட் ரிப்போர்ட்டில் யூஸ்வலாக பார்ப்பீங்க, இன் அவர் ஒப்பீனியன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவ் அ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன் அவர் ஒப்பீனியன், இங்கே இன் அவர் ஒப்பீனியன்னா யார்? ஆடிட்டர். அவரோட நாலேஜுக்கு, அவரோட ஒப்பீனியனுக்கு இவங்களோட இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் உண்மையாக நம்பகத்தன்மையாக தான் இருக்குது. எது பேஸ் பண்ணி கொடுக்குறாரு? ஏன்னா அவங்க ப்ராப்பராக ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சொன்ன ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரிலையபிளாக இருக்கா, இது எல்லாமே அவர் செக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த சினிமாவோட கம்பேரிசனே எடுத்துக்கோங்களேன். மூவி ரிவ்யூவர்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க மூவி ரிவ்யூவர்லாம் நிறைய இப்போ யூடியூப்பில் ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்காங்களே, அந்த ரிவ்யூவர்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க மூவி எடுக்கலை, அவங்க அந்த படத்தில் நடிக்கலை, எடிட்டிங் பண்ணலை. பட் ஃபைனலாக அவங்க என்ன கொடுக்குறாங்க? ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஒப்பீனியன்? மூவி குட்டா, ஆவரேஜா, பேடா, வாட் எவர் அதுக்கான ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. ஆடிட்டரும் சேம். அவர் என்ன பண்ணுறாரு? அவரோட ஒப்பீனியன் தான் தராரு. போய் மேனேஜ்மெண்ட்டோ அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அவர் நடத்தலை, மேனேஜ்மெண்ட்லாம் அவர் ஹேண்டில் பண்ணல. போகிறாரு, பார்க்குறாரு, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறாரு, வெரிஃபை பண்ணுறாரு, தென் அவரோட ஒப்பீனியன் கொடுக்குறாரு ஆடிட் ரிப்போர்ட்டில். ஸோ இதுதான் ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்னென்னா ஆடிட்டிங்கிறது என்னென்னா ப்ரொவைட்ஸ் அஷூரன்ஸ். ஆடிட் ப்ரொவைட்ஸ் அஷூரன்ஸ். பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா ஆடிட்டுன்றது தப்பு கண்டுபிடிக்கிறது தான் ஆடிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. ஆடிட்ன்றது ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறது. ஓகே, ஆடிட்டுன்றது கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அது எதுக்கு யாருக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும்? கான்ஃபிடென்ஸ்னால் யாருக்கு? மேனேஜ்மெண்ட் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறதுக்கா, இல்லை அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கா, யாருக்கு கொடுக்குறது? அந்த கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை தரணும். அந்த கம்பெனியை நம்பி லோன் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த பேங்க்குக்கு கான்ஃபிடென்ஸ் தரணும். கவர்மெண்ட்டு, ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு, இவங்க எல்லாருக்குமே தான் அந்த கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் இங்கே டு என்ஷூர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆடிட்டர் எடுத்துக்கலாம்.
இங்க என்னன்னா, எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிக் கம்பெனிஸ் எல்லாம் ஆடிட்டட் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் எல்லாமே பெரிய பிக் பிக் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட ஆடிட்டட் ரிப்போர்ட்ஸ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும், இன்வெஸ்டார்ஸ் வேர்ல்டு வைட்ல இருக்க இன்வெஸ்டார்ஸ் வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்றாங்க. பிகாஸ் இங்க இண்டிபெண்டன்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு. அப்ப ஆடிட் வந்து ஒரு கிரெடிபிலிட்டிய இன்க்ரீஸ் பண்றாங்க. நீங்க சும்மா வந்து ஒரு ஸ்விக்கி எடுத்துக்கோங்களேன். நீங்க ஸ்விக்கில போயிட்டு இமேஜின் பண்ணுங்க, ஃபுட் ஆர்டர் பண்றீங்க. அந்த அந்த ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் ரேட்டிங் இல்ல, ரிவ்யூஸும் இல்லன்னா, நீங்க ஆர்டர் பண்ண பயப்படுவீங்கல்ல? அதே மாதிரி தான். அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே இல்ல, என்ன பண்றாங்க ஒண்ணுமே தெரியலன்னா, நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அதே மாரி தான். ஆடிட் இஸ் லைக் கம்பெனியோட ட்ரஸ்ட் ரேட்டிங். நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆடிட்டரும் இருக்கு, மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்ஷன் என்ன, மேனேஜ்மெண்ட் தான் அக்கவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த அக்கவுண்ட்ஸ் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது ஆடிட்டரோட வேலை. சேம் நம்ம இப்போ வந்து ஒரு ஹோட்டல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் குக்கு தான் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து சமையல் பண்ண மாட்டாங்க. சேம் லாஜிக், ஆடிட்டர் என்ஷூர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் மிஸ்லீடிங். தப்பா இல்லையா, அது எப்படி ட்ரூத் அண்ட் ஃபேர் வியூவாக இருக்கா அப்படின்றத தான் வந்து பார்ப்பாரு. ஆடிட்டர் வேற என்ன செக் பண்ணுவாரு? என்ட்ரீஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா? பில்ஸ் இருக்கா? ஏதாவது ஒமிட் பண்ணியிருக்காங்களா? என்ட்ரீஸ் போட வேண்டியது இருக்கு. ஆனா ஒமிட் பண்ணியிருக்காங்களா? கிளியர் டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்கா? அந்த மாதிரி தான். டு என்ஷூர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் மிஸ்லீடிங். என்னென்னலாம் ஆடிட்டர் செக் பண்ணுவாங்க? இந்த பாயிண்ட்ஸ் தான் அது. அக்கவுண்ட்ஸ் ஹேவ் பீன் ட்ரான் அப் வித் ரெஃபரன்ஸ் டு என்ட்ரீஸ் இன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அப்படின்னா என்னது? என்ட்ரீஸ் ப்ராப்பரா இருக்கா? என்ட்ரீஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆர் அடிக்வேட்லி சப்போர்ட்டட் பை சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். பில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா? இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து லோன் தராங்கன்னா, லோன் தரதுக்கு முன்னாடி உங்களோட டாக்குமெண்ட்ஸு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே கேட்பாங்கள்ல, அதெல்லாம் வெரிஃபை பண்ணி தானே உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இருக்கணும். Then none of the entries in the books of account have been omitted in the process of compilation. அதாவது என்ட்ரிஸ் எதுவுமே ஒமிட் ஆகிருக்கக்கூடாது, அதாவது இக்னோர் பண்ணியிருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் ஐடிசி எடுத்துக்கலாம். ஐடிசிக்கு வந்து அவங்க நிறையா சேல் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸ் பேஸ் தான். ஸோ அவங்களோட எல்லா சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் எல்லாமே வந்து புக் கீப்பிங், அதாவது என்ட்ரிஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா, எதுவுமே விட்டு போகலை. அதாவது அந்த இன்வாய்ஸஸ் எடுப்பாங்க. அந்த மந்தோட இன்வாய்ஸ் 50 இன்வாய்ஸ் இருக்குது, 50 இன்வாய்ஸஸ் இருக்குது. பட் ஆனால் அவங்க புக்ஸில் என்ட்ரி போட்டது 40 இன்வாய்ஸஸ் தான் சேல்ஸில் என்ட்ரி போட்டிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் 10 இன்வாய்ஸ் எங்கே போச்சு? எந்த இன்வாய்ஸ் விட்டு போச்சு? அந்த இன்வாய்ஸ் நம்பர் பேஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க, இல்லை டே வைஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ எந்த என்ட்ரியுமே வந்து விட்டு போகாத அளவுக்கு என்னென்ன இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இன்ஃபர்மேஷன் கன்வேட் பை த ஸ்டேட்மெண்ட் இஸ் கிளியர் அண்ட் அன்ஆம்பிகியஸ். அது கிளியர் அண்ட் அன்ஆம்பிகஸ். நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அது புரிகிற மாதிரி இருக்கணும், யார் எடுத்து பார்த்தாலும் புரியணும். அன்ஆம்பிகஸ் அப்படின்னா வித்தவுட் கன்ஃப்யூஷன். அதை பார்த்தா குழப்பமாலாம் இருக்கக்கூடாது, பார்த்தா ஈஸியாக புரியணும் யூசர்ஸ்க்கு புரிகிற மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். தென் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ராப்பர்லி கிளாசிஃபைட், டிஸ்கிரைப்ட் அண்ட் டிஸ்க்ளோஸ் இன் கன்ஃபர்மிட்டி வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஏஎஸ் 4 நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்போம் இல்லையா? ஏஎஸ் 4 என்னது? அட்ஜஸ்டிங் அண்ட் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ அதில் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டாக என்ன இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம், நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்போம் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில். சேம் கான்செப்ட், அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்னு சொன்னால் அமௌண்ட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இல்லை வேண்டாம், அதை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணாலே ஓகே, இல்லை டிஸ்கிரைப் பண்ணாலே ஓகேனா, அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அக்கௌண்ட்ஸை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயும் அதுக்கான இம்பேக்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணும். தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர்ஸ் அ ட்ரூ அண்ட் ஃபேர் பிக்சர் ஆஃப் தி ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸ் அண்ட் தி அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். இப்போது எல்லா கம்பெனிக்குமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலே அது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்கணும். இப்போ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இல்லைன்னா எப்படி இருக்கும்? நம்ம எது உண்மைன்னே நமக்கு தெரியாது. சும்மா வந்து ஃபிக்ஸட் அசெட் வந்து 100 crores இருக்குது அந்த கம்பெனிக்குன்னு இருக்கும். பட் உண்மையாகவே 100 crores இருக்கா இல்லையான்னு நமக்கு யூசர்ஸ்க்கு தெரியாது. பட் இதுவே ஆடிட்டர் வந்து அந்த இடத்துல சைன் பண்ணி
வேலிடேஷன் குடுத்துருக்காரு அப்படின்னா, ஆப்வியஸா நமக்கு ஓகே இருக்கு போல. அசெட்ஸ் வந்து 100 க்ரோஸ் இருக்கு இந்த கம்பெனிக்கு. நாளைக்கு வந்து ஏதாவது டைல்யூஷன் ஆச்சுன்னா கூட, ஆ லிக்விடேட் பண்றாங்கன்னா கூட அந்த அசெட்ஸ் அவங்க செல் பண்ணுவாங்க. பண்ணி நமக்கு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வந்து இன் ஃபியூச்சர் நமக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பேக்கப் எப்படினாலும் இருக்கும். அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளா ஒரு ஓகே நம்பலாம் அப்படின்ற ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் பிக்சர் குடுக்குற மாதிரி இருக்கணும். இதில தான் வந்து நம்ம நெறையா எக்ஸாம்பிள்ஸ் இங்க பார்த்துருக்கோம். லைக் இன்ஃபோசிஸ், HDFC, ஐடிசி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், டாடா ஸ்டீல், மாருதி சுசுகி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இப்போ மாருதி சுசுகி எடுத்துக்கோங்களேன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா கிளாசிஃபை பண்ணிக்கணும். அவங்களோட கார் சேல்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இந்த இயர்ல, லயபிலிட்டீஸ் எவ்வளோ, எல்லாமே கரெக்ட்டா கேட்டகரியில இருக்கணும். லயபிலிட்டீஸ கொண்டு போய் கரண்ட் அசெட்ஸ்ல காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஸோ இதெல்லாம் கரெக்டான டிஸ்க்ளோஷர் வந்து அது குடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. இமேஜின் பண்ணுங்க, இப்போ சேலரி வந்துருச்சு. நீங்க அம்மாகிட்ட போய் சொல்றீங்க, "நான் ஒரு 2000 ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் வந்த சேலரிலேருந்து." ஆனா போய் உங்களோட ஸ்விக்கி ஹிஸ்ட்ரிய போய் பார்த்துக்கிட்டா தெரியும். அமேசான் ஹிஸ்ட்ரிய போய் பார்த்தா தெரியும். அந்த வெறும் 2000 தான் செலவு பண்ணியிருக்கீங்களா? இல்ல அமேசான்ல போய் 3000, 4000 ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்களான்றது அமேசான் ஹிஸ்ட்ரிய பார்த்தா அம்மாக்கு தெரிஞ்சிடும். ஆனா நீங்க ஓரலா போயிட்டு 2000 தான் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லிருவீங்க. இப்ப அம்மா அந்த இடத்துல என்ன பண்றாங்க, போய் அமேசான் ஹிஸ்ட்ரியில உண்மையாவே இவன் 2000 தான் ஸ்பெண்ட் பண்ணானான்னு பார்க்குறாங்க. அப்ப எங்க அம்மா என்ன பண்றாங்க, ஆடிட் பண்றாங்க. ஆடிட்டர் வந்தா என்ன சொல்வாரு, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மிஸ்லீடிங் சொல்வாரு. அதே தான் அம்மா என்ன சொல்லுவாங்க, "என்ன அமேசான்ல 5000க்கு நீ ஏதோ வாங்கியிருக்க, நீ 2000 தான் செலவு பண்ணன்னு என்கிட்ட சொல்ற." அந்த ஸ்டேட்மெண்ட் மிஸ்லீட் ஆகுது இல்லையா? அதுதான் வந்து மிஸ்லீடிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரியல் வேர்ல்டுல வந்து இண்டிபெண்டன்ஸ் இல்லன்னா என்ன நடக்கும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. லைக் என்னன்னா நமக்கு அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ ஆடிட்டர் வந்து எப்பயுமே இண்டிபெண்டன்ட்டா தான் இருக்கணும். இல்ல அப்படின்னா அது இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு பெரிய டேமேஜ் தான். ட்ரான்ஸ்பரன்சி இல்லன்னா டெம்பரரி ப்ராஃபிட் இருக்கலாம். பட் லாங் டெர்ம்ல அது பயங்கரமான ஒரு கொலாப்ஸ் ஆகிடும். இதுதான் வந்து ஓவரால் இருக்கிறது. இப்போ இந்த இதில கீ டேக் அவே அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடிட் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். அன்பயஸ்டா இருக்கக்கூடாது. அப்ளைஸ் டூ ஆல் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டீஸ். நம்ம பார்த்தோம்ல ப்ராஃபிட் ஓரியன்டட், நான் ப்ராஃபிட் ஓரியன்டட், அ ஸ்மால் கம்பெனி, பிக் கம்பெனி, ப்ராஃபிட்டபிள் கம்பெனி இது மாரி எதுனாலுமே. இட் கிவ்ஸ் அன் ஒப்பீனியன் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இட் ஹெல்ப்ஸ் த டெசிஷன் மேக்கிங், ட்ரஸ்ட் பில்டிங் அண்ட் குரோத். ட்ரஸ்ட்டு குடுக்கணும். ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும், அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கணும், கான்ஃபிடன்ஸை கொடுக்கணும். இது எல்லாமே ஆடிட்டர் ஒரு கம்பெனியோட ட்ரூத் வெரிஃபையரா இருப்பாங்க. பிஸ்னஸ் வேர்ல்டில் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ண ஆடிட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆடிட் இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆப்வியஸாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. பேங்க் வந்து டவுட்ஃபுல், நம்ம இவனுக்கு லோன் தரலாமா வேண்டாமான்ற ஒரு டவுட்ஃபுல்லில் இருப்பாங்க. பப்ளிக்கோட ட்ரஸ்ட்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆடிட் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, ஆடிட்டுன்றது ஜஸ்ட்டு டிக் மார்க். டிக் மார்க் போடுறது தான் ஆடிட்டரோட வேலைன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் ஆக்சுவலி வந்து என்னென்னா, பேக் போன் ஆஃப் ஃபினான்ஷியல் கிரெடிபிலிட்டி தான் வந்து ஆடிட்டரோட வேலையும் கூட. ஸோ வித் திஸ் ஃபுல் பாயிண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. நேச்சர் அண்ட் மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங். அண்ட் இதே தான் வந்து உங்களுக்கு ஐசிஐ புக்லேயும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் of any entity, whether profit oriented or not, and irrespective of its size or legal form, and such an examination is conducted with a view to expressing an opinion thereon. And இது கீழே தான் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வுட் நாட் மிஸ்லீடிங். இங்கே பார்த்தோம் இல்லையா, கரெக்ட் என்ட்ரிஸ் இருக்கணும், அடிக்வேட்லி எவிடன்ஸ் இருக்கணும், சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட் சொல்கிறத அப்படியே ஓரலாக சொல்கிறத ஆடிட்டர் வந்து நம்பக்கூடாது. எவிடன்ஸ் தான் அங்கே பேசும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, எதுவுமே என்ட்ரிஸ் ஒமிட் பண்ணியிருக்கக்கூடாது. ப்ராப்பரான என்ட்ரிஸ் வந்து போட்டிருக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, சேல்ஸ் இன்வாய்ஸ் 50 இருக்குன்னா 50 இன்வாய்ஸுமே அப்டேட் ஆகியிருக்கணும் என்ட்ரிஸில். எதுவுமே மிஸ் ஆகியிருக்கக்கூடாது. இல்லை 16 இல்லை வந்து இங்கே இருக்கிறதே 50 இன்வாய்ஸ் தான், ஆனால் அவங்க 60 இன்வாய்ஸஸ் போட்டிருக்காங்க, அதுவும் இருக்கக்கூடாது. எதுன்றதை கரெக்டாக பார்க்கணும். எந்த இன்வாய்ஸ்னால இந்த இஷ்யூ அரைஸ் ஆகிருக்குன்றதை செக் பண்ணணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கன்வேட் பை ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியர் அண்ட் அன்ஆம்பிகஸாக இருக்கணும்.
then properly classified, described and disclosed in conformity with AS, and then accounts presents a true and fair picture of the operational result and the asset and liabilities. ப்ரொவைட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆடிட்டிங்கிறது வந்து ஒரு அஷூரன்ஸ் தான் கொடுக்குறதே தவிர யாருக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுக்குது? யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். யூசர்ஸ் யார் இங்கே? லைக் ஷேர் ஹோல்டர்ஸ், கவர்மெண்ட், பேங்க்கு, தென் வேறு யார்? கிரெடிட்டார்ஸு, தென் எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாமே தான். இவங்களுக்காக தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே நம்ம கொடுக்குறோம். பிகாஸ் தே ஆர் ரிலையிங் ஆன் த ஆடிட்டர் பிஃபோர் இன்வெஸ்டிங். தட்ஸ் இட். இஃப் யூ லைக் திஸ் கண்டென்ட், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் as much as possible. தேங்க்யூ. சைனிங் ஆஃப் here.